தமிழக அரசியலில் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை தொடங்க இருப்பதாகவும் தற்போது தொடங்கியுள்ள இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு அறிவித்த அறிவிப்புக்கு ஆதரவு அதிகரித்திருக்கிறது. பல லட்சம் நபர்கள் இணைந்து வரும் நிலையில் டெல்லியிலிருந்து தமிழகம் வந்த அண்ணாமலைக்கு சென்னையில் பெரும் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் நமது சேனலிடம் கிறிஸ்தவ பெரியவர் ஒருவர் முழுவதுமாக அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்கிறேன் என பேசியிருப்பது வரவேற்பை பெற்றிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பித்திருப்பது வரவேற்கத்தக்கது. அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் கட்டாயம் அண்ணாமலை போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். கண்டிப்பாக அவருக்கு மக்களிடம் இன்னமும் ஆதரவு பெருகும். நிச்சயம் அண்ணாமலை முதல்வராக வருவார். சிங்கம் தற்போது பாய தொடங்கியுள்ளது என அவர் சொன்ன வார்த்தைதான் கவனம் பெற்றிருக்கிறது. அண்ணாமலைக்கு தற்போது அனைத்து சமூக மக்களும் கடந்து இளைஞர்களும் ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் தமிழக அரசியலில் தற்போது புதிய அத்தியாயம் உருவாகி இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. தம்பி அண்ணாமலை அவர் புரட்சிகர வீரர் என்பதை இந்த நல்ல நாளிலே இந்த ஏர்போர்ட்டில் இருக்கும்போது எத்தனை மக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அவரை வரவேற்பதற்கு. ஆக அது இயக்கமாக இல்லாதபடிக்கு அது கட்சியாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் தமிழக மக்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். தமிழக மக்கள் இதற்காக ஆவலாய் காத்து கொண்டிருக்கின்றார்கள். வரும் நாட்களில் அடுத்த சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக தம்பி அண்ணாமலை தான் முதலமைச்சராக உட்காருவார். இதற்காக எத்தனை பாடுகளை நான் பட தயாராக இருக்கின்றேன். அவருக்காக தமிழ்நாடு முழுக்க நான் செல்ல ஆயத்தமாக இருக்கின்றேன். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தா நிச்சயமாக நான் முதலாவது அந்த கட்சியில் சேர்வேன்னு சொன்னேன். அதற்காக தான் இன்றைக்கி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறேன். இது வரைக்கும் எந்த கட்சி தலைவருக்காக நான் வந்ததே கிடையாது ஏர்போர்ட்டுக்கு. முதல் முறையாக அருமையான தம்பி அண்ணாமலை தமிழ்நாட்டிலே கால் ஊன வேண்டும், முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே சிந்தையோடு கூட இன்றைக்கு அவரை வரவேற்க இந்த இடத்திலே நான் காத்து கொண்டிருக்கின்றேன். தனிப்பட்ட முறையிலே அருமையான தம்பி அண்ணாமலை ஒரு வாலிப தம்பியாய் இருந்தாலும் அவர் தன்னுடைய குடும்பத்தை காத்திருக்கலாம். ஐபிஎஸ் வேலையில் இன்னும் அநேக காரியங்களை செய்திருக்கலாம். எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு மக்களுக்காக நான் சேவை செய்வேன் என்று சொல்லி ஐபிஎஸ் வேலையை தூக்கி போட்டு வந்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். இந்திய தேசத்திலே யாருமே ஐபிஎஸ் வேலையை தூக்கி போட்டு வந்தது கிடையாது. ஒரு வேளை ரிட்டையர் ஆன பிற்பாடு வருவார்களே தவிர வேலை செய்யும் பொழுது ராஜினாமா செய்துவிட்டு மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்தவர் தம்பி அண்ணாமலை. நிச்சயமா இன்னும் 5 ஆண்டு காலங்கள் இருக்கின்றது. சரியாக அவருடைய பேச்சிலே அவர் சொன்னார். அவர் சொல்லும் பொழுது, பேட்டி அவர் கொடுக்கும் பொழுது அவர் சொன்னார், இடையில இருக்கின்ற எந்த தேர்தலையும் நாம் நிற்கப் போவதில்லை, நேரடியாக சட்டசபையை நாம் நோக்கப் போகின்றோம். காரணம் என்னவென்றால் அவர் சரியாக புரிந்து கொண்டார். ஏனென்றால் ஒரு கட்சி என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. மெதுவாக நிதானமாக ஒவ்வொரு மக்களுக்கும் என்னென்ன தேவை என்பதை அறிந்து அந்த மக்களுடைய காரியங்களை பூர்த்தி செய்வதற்கு தம்பி அண்ணாமலை கட்டாயம். அவரை போன்ற நிகர் வேறு எவரும் இல்லை. சிங்கம் பாய தொடங்கிவிட்டது. இனிமேல் எந்த ஆட்சியும் இங்கே நிற்காது. நிச்சயமாக தமிழகத்திலே அண்ணாமலையின் ஆட்சி தான் 2031 நாம் காணலாம்.